கியர் போட்டேன்டா ஸ்டார்ட் ஆகல. அண்ணே ஏகே ஃபேன் சும்மா கிடையாதா? திறக்கலாமா இதெல்லாம்? என்னாச்சு தெரியலையே. அப்படியே வேக வேகமா திறந்தீங்க. வண்டி இப்படி நின்றுச்சுன்னா பேனட்டை திறந்து கொஞ்ச நேரம் பார்க்கணும். எதுவும் தெரியாதா? நீங்க எல்லாம் நான் எதுவும் பண்ண போறேன்னு வந்தீங்களா? நம்ம வீடியோ ஷூட் ப்ரோ ஆன மாதிரி உங்க வண்டிக்கும் இது மாதிரி ஆயிருக்கா? அது மட்டும் இல்லாம அவர் ஓபன் பண்ணி பார்த்துட்டு தெரியலன்னு சொன்னார்ல, அது இனிமேல் தெரியலன்னு சொல்லக்கூடாது. அதை சொல்றது தான் இன்னைக்கு நான் வந்திருக்கேன். ஆக்சுவலா அந்த மாதிரி வண்டி நீங்க கண்டினியூஸா டிரைவ் பண்ணி போயிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல நிறுத்திட்டு ஸ்டார்ட் பண்ணும்போதோ இல்ல வண்டி டிரைவிங்ல போயிட்டு இருக்கும்போது அப்படியே ஆஃப் ஆயிடுச்சுனாவோ என்ன பண்ணும் அப்படின்னா, அவர் பார்த்த மாதிரியே வண்டியை வந்து பானட்டை ஓபன் பண்ணி பார்க்கணும். அப்படி ஓபன் பண்ணி பார்க்கும்போது இந்த இன்ஜின் கம்பார்ட்மெண்ட் ஏரியா இருக்கு இல்லைங்களா, இந்த இன்ஜின் கம்பார்ட்மெண்ட் ஏரியால கூலண்ட் ஏதாவது வந்து தெரிச்சிருக்கா, இல்ல ஆயில் ஏதாவது லீக்கேஜ் ஆயிருக்கா, வயரிங் ஏதாவது கட் ஆயிருக்கா அப்படின்றத நம்ம விஷுவலா செக் பண்ணணும். அந்த மாதிரி எதுவுமே இல்ல, எல்லாமே நல்லா இருக்கு அப்படின்ற பட்சத்துல இது வரைக்கும் பாத்தீங்களா, இதுதான் ஃபியூஸ் பாக்ஸ். இந்த ஃபியூஸ் பாக்ஸை ஓபன் பண்ணீங்கன்னா இதுல ஃபியூஸை கழட்டுறதுக்கான ஃபியூஸ் புல்லரும் இருக்கும். இன்கேஸ் ஏதாவது ஃபியூஸ் போயிருந்ததுன்னா அதை ரீப்ளேஸ்மெண்ட் பண்றதுக்கு சாம்பிள் ஃபியூசஸும் இருக்கும், ஸ்பேர் ஃபியூசஸுமே இருக்கும். ஸோ இந்த ஃபியூசஸ்ல இதுல எல்லா ஃபியூஸ் பாக்ஸஸ்லயுமே வந்து பாத்தீங்கன்னா எந்தெந்த ஃபியூசஸ், எந்தெந்த ரிலேஸ், எது எதுக்கு யூஸ் ஆகுது, எந்தெந்த ஒர்க்ஸை வந்து பண்ணுது அப்படின்ற டீடைல்ஸ் வந்து இதுல இருக்கும். இதுல ஃபியூயல் பம்போடைய ரிலே, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இன்ஜின் ஸ்டார்டிங் கண்டிஷனோட செல்ஃப் மோட்டரோட ஃபியூசஸ், இது எல்லாமே வந்து நீங்க ஒரு வாட்டி கழட்டி செக் பண்ணி பார்க்கணும். ஸோ ஜஸ்ட் இந்த ஃபியூஸ் புல்லரை வச்சு இப்படி எடுத்தீங்கன்னா இந்த ஃபியூஸ் வந்துடும். இந்த ஃபியூஸ் வந்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி இருந்தா நல்லா இருக்குன்னு அர்த்தம். இதே இந்த ஃபியூஸ் நடுவில் கட் ஆகி இந்த வி ஷேப் வந்து கண்டினியூ ஆகாம கட் ஆயிருந்தது அப்படின்னா இந்த ஃபியூஸ் போயிருச்சுன்னு அர்த்தம். இந்த மாதிரி ஃபியூஸ் போயிருக்கிற டைம்ல உங்களுடைய இந்த நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, இந்த ஸ்பேர் ஃபியூசஸும் இதுலயே கொடுத்துருப்பாங்கன்னு. இது என்ன ஆம்ஸ் ஃபியூஸ்ன்றதை பார்த்து அதே இடத்துல லொக்கேட் பண்ணீங்க அப்படின்னா இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு சால்வ் ஆயிடும். இந்த மாதிரி ஃபியூஸ் ரீப்ளேஸ் பண்ணதுக்கு அப்புறமா கண்டிப்பா அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும். இல்ல அதையும் அந்த ஃபியூஸ்லாம் நல்லா இருக்கு பட் ஆனா வண்டி ஸ்டார்ட் ஆகல அப்படின்னா சம்டைம்ஸ் இது வந்து ஃபியூயல் பம்போட இஷ்யூவா கூட இருக்கலாம். ஆக்சுவலா அந்த ஃபியூயல் பம்ப் என்ன ப்ராப்ளம் ஆகும் அப்படின்னா, நம்ம ஒவ்வொரு வாட்டி வண்டியை யூஸ் பண்ணும்போது ஃபியூயல் வந்து பாத்தீங்கன்னா ட்ரை ஆனதுக்கு அப்புறமா, அதாவது ரிசர்வுக்கும் கம்மியானதுக்கு அப்புறமா ஃபியூயலை ஃபில் பண்றோம், ட்ரை பண்றோம், ஃபில் பண்றோம். இந்த மாதிரி ட்ரை பண்ணி ஃபில் பண்ணும்போது ஃபியூயல் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபியூயல் பம்ப் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு அதை சக் பண்ணி இன்ஜினோட கம்பார்ட்மெண்ட் இந்த மாதிரி ஃபியூசஸை கரெக்ட் பண்ணதுக்கு அப்புறமா வண்டி கண்டிப்பா ஸ்டார்ட் ஆயிடும். அதுக்கப்புறம் உங்களோட டிரைவை நீங்க கண்டினியூ பண்ணலாம். இன்னொரு விஷயம், உங்களோட வண்டியும் இதே மாதிரி ப்ராப்ளம் ஆகாம இருக்கணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி சிவம் ஆட்டோமொபைல்ஸ்ல போட்டு ஒரு ஜெனரல் செக்அப் செக் பண்ணிட்டு ஒரு லாங் டிரைவ் போங்க.